புதுச்சேரியில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிறகு கட்டாய தலைக்கவசம் அணிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என ரூபாய் 10 சட்ட இயக்கம் சார்பில் டிஜிபியிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி முழுவதும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என புதுச்சேரி அரசு தெரிவித்திருப்பது பொதுமக்களை அடிமைப்படுத்தும் விதமாக உள்ளது. ஏனென்றால் அந்த சட்டத்தை இயற்றும் தங்கள் மக்களோடு மக்களாக தனி ஒருவராக ஒரு மாத காலம் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு தாங்கள் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் புதுச்சேரியில் உள்ள சாலையில் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் எப்படி சிரமத்தில் செல்கின்றார்கள் என்று தாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று காவல் தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்தனர். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மரப்பாலத்தில் உள்ள CITU ஆட்டோ சங்கத்தில் இணைக்கப்பட்ட ஆட்டோ ஸ்டாண்டில் ஓட்டுநர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். இவ்விழாவிற்கு பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார். மேலும் பொங்கல் விழாவில் அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் தொகுப்புடன் படையலிட்டு கொண்டாடினர். முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சின்னத்தம்பிக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் கரும்பு மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது. விழாவில் சமூக சேவகி அறம் நிஷா, முனியன் மற்றும் மரப்பாலம் ஆட்டோ ஸ்டாண்ட் கௌரவ தலைவர் சக்திவேல், கிளை தலைவர் சக்திவேல், பொதுச் செயலாளர் விஜயகுமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்கள், சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வ யானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜையினை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் மேட்டுப்பாளையம் ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனையும், சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பூஜையும், பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொங்கல் விழா 2025 நிகழ்ச்சி பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவுடன் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் கல்வி குழும நிர்வாகிகள், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொங்கல் விழா நிகழ்வு சண்டை மேளம் முழங்க, பொய்க்கால் குதிரை ஆட்டத்துடன், பறை இசை வாசிப்புடன் சிறப்புற தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முதலாவதாக கல்லூரியின் அனைத்து துறையைச் சார்ந்த பேராசிரியர்கள் தங்கள் துறையைச் சார்ந்த மாணவர்களுடன் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கதிரவனுக்கு நன்றி செலுத்தினர்.
பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தமிழரின் பாரம்பரிய கலை போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர். பொங்கல் விளையாட்டுகளான உரியடி, கயிறு இழுத்தல் போட்டி, கோலப் போட்டி, இசை நாற்காலி, நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய பாடல்கள் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் இணைந்து சிறப்புற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறையைச் சார்ந்த கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். வானூர் அருகே நயினார் மண்டபம் கிராமத்தில் வெள்ளந்தாங்கி ஸ்ரீ முன்னடையான் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அமைந்துள்ள வீரனான் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையினை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புது பானையினை ஊர்வலமாக எடுத்து வந்து குளக்கரை ஓரம் மண் அடுப்பு மூட்டி பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைப்பதற்கு பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையல் இடப்பட்ட ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர்கள் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாமல் கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கும் என்றும் சொல்கின்றனர். மேலும் இந்த பொங்கல் திருவிழாவின் பொழுது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள். இந்த கோவிலுக்கு பெண்கள் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து வருவதில்லை என அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். அவங்க பேப்பர்லயும் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி இதுலயும் போட்டுருவாங்க, வீடியோலயும் வந்து டிவிலயும் வந்துடும். அது மாதிரி உள்ள போட்டு பார்க்காத மாதிரி நீங்க பண்றது தப்பு. பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் முருகன் கோவில் வீதியில் நடைபெற்றது. விழாவில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என பொங்கலை வரவேற்றதோடு அங்கு நடைபெற்ற பூஜையிலும் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் என்ற அடிப்படையில் நடைபெற்ற விழாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என ஜாதி மத பேதமின்றி அனைவரும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அது மட்டுமன்றி தொடர்ந்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலப்போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி மற்றும் பாரம்பரிய விளையாட்டான கயிறு இழுத்தல், உரியடித்தல் மற்றும் இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி வருகின்ற வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர்கள் செய்திருந்தனர். உலக தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும், குறிப்பாக புதுவை மக்களுக்கு எனது உளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொங்கல் திருநாளில் அனைவரது வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் நலமும் வளமும் பெருக வேண்டும் என மனதார வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என ஆளுநர் கைலாஷ்நாதன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோல்
முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை இயற்கை வளங்களை போற்றி நம் முன்னோர்களுக்கு நன்றியினை வெளிப்படுத்துவதோடு எதிர்கால சந்ததியினருக்கும் நம் பாரம்பரியத்தை கொண்டு செல்கிறோம். அகத்திலும் புறத்திலும் பழையனவற்றை கழித்து புதியவைகளை நிரப்பி புதிய நம்பிக்கைகளை இந்த பண்டிகையை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்றும், அனைவர் இல்லங்களிலும் அன்பும் வளமும் செல்வமும் பொங்கி பெருகட்டும் என கூறி தமிழ் மக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணகுமார் மற்றும் அரசியல் தலைவர்கள் என அனைவரும் பொதுமக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் பொங்கல் தொகுப்புகளை வழங்கினர். GNS அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொண்ட கட்சி உறுப்பினர்கள் GNS ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக பதவி ஏற்றுள்ள பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் மற்றும் 3 தொகுதி தலைவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அன்னலட்சுமி திருநங்கை சமூகம் மற்றும் புதுச்சேரி லயன்ஸ் கிளப் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சமத்துவ பொங்கல் திருவிழா அரியங்குப்பத்தில் உள்ள அன்னலட்சுமி இல்லத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுச்சேரி மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு பொன்னாடை போர்த்தி கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் காசு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் சாலை விபத்தில் புதுச்சேரி மாநிலம் முதல் 3 இடங்களில் இருந்து வருகிறது. இதனால் புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் சட்டத்தை கொண்டுவர போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனை அடுத்து 0 உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் எனவும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர். அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் ஹெல்மெட் கட்டாயம் என்பது அமலுக்கு வந்தது. முதல் நாளான அன்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவிலேயே ஹெல்மெட் அணிந்து சென்றனர். அதன் பிறகு புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினர்கள் காலை மற்றும் மாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை பிடித்து அபராதம் விதித்தனர். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகனங்களில் காவல்துறையினர் ஸ்டிக்கர் ஒட்டி அபராதம் விதித்து அனுப்பிய நிலையில் ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்து சலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர். இதன் மூலம் அவர்களது தொலைபேசிக்கு குறுந்தகவல் சென்றுள்ளது. இதன் மூலமாக மக்கள் அபராத தொகை கட்டிக் கொள்ளலாம் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் ஜெயபால் நகரில் இயங்கி வரும் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பொங்கல் விழா நடைபெற்றது. பள்ளி நிர்வாகி கார்த்திகா தேவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கோலப்போட்டி, குழந்தைகளுக்கான நமது பாரம்பரிய தமிழரின் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெற்றது. மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக நம்முடைய பாரம்பரிய தமிழரின் கலாச்சாரத்தை கொண்டாடும் விதமாக பொங்கல் வைத்து படையலிட்டு அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகி மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் செய்திருந்தனர்.
பாகூர் கொம்யூன் ஈச்சங்காடு கிராமத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அதில் ஒரு பகுதியாக மகளிருக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. இந்த கோலம் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விதவிதமான வண்ண கோலங்களை வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நடுவர்கள் கோலங்களை பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்வு செய்து அவர்களின் பெயர்களை வெளியிட்டனர். நிர்மலா என்பவர் முதல் பரிசையும், சூர்யா, கஜா ஆகியோர் 2ஆம் பரிசையும், ரஞ்சிதா, ஹரிணி ஆகியோர் 3ஆம் பரிசையும், லதா என்பவர் 4ஆம் பரிசும், லோகேஸ்வரி என்பவர் 5ஆம் பரிசையும் பெற்றனர். இவர்கள் அனைவருக்கும் மற்றொரு நாளில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை ஈச்சங்காடு ஊர் பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். ஆனால் கோலத்திற்கென்று சில இலக்கணமும் இருப்பதனால் அதனை தவிர்த்து இவருக்கு கட்டாயமாக பரிசு கொடுக்க வேண்டும் என்று 5வது பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் சார்பில் பொங்கல் விழா நிகழ்ச்சி ஆரோவிலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பன்னாட்டு லைன் சங்கங்கள் மற்றும் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் பொங்கல் விழா நிகழ்ச்சியை தலைவர் லயன் மதிவாணன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். நிகழ்ச்சியில் லைன் பொறியாளர் மாவட்ட ஆளுநர் 324 ஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் லைன் டாக்டர் மற்றும் பொறியாளர் முதல் துணை மாவட்ட ஆளுநர் ராஜா சுப்பிரமணியன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறையை செல்வகாந்தி, ராஜன், எம்ஜோப், தனிகாசலம், அசோக்குமார், மாவட்ட அவை செயலாளர் ஜெயஸ்ரீ முருகேசன், மாவட்ட இணை செயலாளர் நடராஜன் மற்றும் பொறியாளர் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விளையாட்டுப் போட்டி மற்றும் சேவை திட்டத்தை லயன் மாவட்ட தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் வாசுதேவன் ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக லைன் ஹோஸ்ட் மாவட்ட தலைவர் லயன் குப்பன் நன்றியுரை வழங்கினார். சித்தாட்ட இருக்கிறியான்னு கேக்குறேன். சரி, காஞ்சிராங்க. சைடுல போனவர் இப்படி வில்லியனூர் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நடன நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிகள் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் நிறுவனர்கள் உமா ரமேஷ், மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் பயின்ற மாணவிகள் நடனக்கலையை வெளிப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் போன்ற நடன நிகழ்வுகளை மாணவர்கள் மேடையில் அரங்கேற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் செய்திருந்தனர். விடுதலை சிறுத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்தது மட்டுமின்றி கட்சிக்கு பானை சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் உள்ள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்புழலன் தலைமையில் சட்டமன்றம் எதிரில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். நிகழ்ச்சியில் தலையாரி, முன்னவன், அமுதவன், தமிழ்மாறன், பொதினி வளவன், அமுதவன், அரிமா தமிழன், ஆதவன், லக்ஷ்மி உள்ளிட்ட கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி பொங்கல் தொகுப்புகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் கலந்து கொண்டு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டி பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்குறை வழங்கினார். ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக தை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லையனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மராக்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி, செல்வி, மாரிசன், கீர்த்தனா மற்றும் வள்ளலார் சுவாமிகளின் அருட்தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 126வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்தில் உள்ள பிரம்மதீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், வேலைவாய்ப்பு வேண்டிக் கொண்டு கலசமேந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர், முருகன் சிவாச்சாரியார், இளைஞர் குழுவினர், புருஷோத்தமன் சித்திக், பிரகதீஷ் எழில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். இதேபோல் வானூர் தொகுதிக்குட்பட்ட ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முன்னூர் காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், வானூர் அழகுவேல், ஐயப்பன், ஜெயச்சந்திரன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், வேல்முருகன், லட்சுமி அம்மாள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள குடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட தொகுப்பு மற்றும் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி குடப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் வியாபாரிகள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சிவசங்கர், துணைத் தலைவர் செந்தில்குமார், செயலாளர் முருகன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் அருள், துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எல்லா இடமும் ஒரே இடம் வச்சிருக்கேன்.